ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூணு ஐக்கான் பாலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சன் சூர்யா சேதுபதி அவர்கள் நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் வந்து ஃபீனிக்ஸ். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனல் அரசு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அனல் அரசு சாரை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் நிறைய படங்களுக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறார். மெயினாக பார்த்தீங்கன்னா நான் மகாநல்ல, அதுக்கப்புறம் கத்தி, அப்புறம் இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அது ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்றது வந்து சூப்பரான நிறைய படங்கள் ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அருண் விஜயோட தடையார தாக்க, இது மாதிரி வந்து படம்னாவே சிங்கம், அது மாதிரி நிறைய படங்கள் அவர் பேரை சொல்ல நிறைய படங்கள்லாம் வந்து நம்ம ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம் எடுத்திருக்கிறாரு. அந்த படத்தை பற்றி மெயினாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட வந்து டெக்னீஷியன் டீம் தான் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலமே. அவங்க யாருன்னா உங்களுக்கே தெரியும், சினிமோட்டோகிராஃபர் வேல்ராஜ் சார். அது கேமராஸ் ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டர் பிரவீன், அது சூப்பரான படம் இருக்குது. மியூசிக் டைரக்டர் வந்து சிஎஸ்எம். இது வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன் டீமால வந்து கொண்டு வரப்பட்டது தான் ஃபீனிக்ஸ். இந்த ஃபீனிக்ஸ் படம் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். இப்போ வந்து படத்தோட கேஸ்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட சன்னான சூர்யா அவர் நடிச்சிருக்கிறாரு. அதில் நம்ம வந்து சம்பத், வரலட்சுமி, சரத்குமார், தேவதர்ஷினி, இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சேதுபதி வந்து படத்தை கதையை சொல்லணும்னா கொஞ்சமாச்சு சில சீன்ஸ்லாம் நம்ம சொன்னாதான் வந்து படத்தை பற்றி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து முழுக்க வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸான படமாக தான் சூப்பராக எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா சேதுபதியை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ இருக்கிற அந்த எம்எல்ஏவான சம்பத்தை வந்து அவர் வந்து மர்டர் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜுவனைல் ஹோம் கேருக்கு கொண்டு போகிறாங்க. அதனால் 17 வயசு உள்ள பசங்க அவங்க பண்ண கிரைம் பண்ணாங்கன்னா அவங்க கூட்டு போகிற இடத்துக்கு அவங்க கூட்டு போகிறாங்க. அவர் வந்து அந்த எம்எல்ஏவை கொலை பண்ணனால எம்எல்ஏ ஒய்ஃபான வரலட்சுமி சரத்குமார் வந்து அவங்கள வந்து கொல்லணும்னு ஒரு திட்டம் போட்டு அடியாட்கள் எல்லாம் அங்கே அனுப்புகிறாங்க. அந்த ஜுவனைல் ஹோமில் வந்து நம்ம சூர்யா வந்து தப்பிக்கிறாரா, அதுல இருந்து மீண்டு வராரா அப்படின்றதான் படத்தோட கதை. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்ஷன் பேக்கெட் தாங்க. அதுல வந்து ஒரே ஒரு சீனு தான், போட்டோல தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவை சிரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. மற்றபடி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கில் தான் படம் கொண்டு போகிறாங்க. அதுவும் ரொம்ப வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் பேக்கடாக தான் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு அதிகமாக எந்த வார்த்தையும் பேசின மாதிரி இதில் பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அந்த சூப்பரான ஃபேமிலியில் சூர்யாவும் அவங்க அண்ணன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 17 வயசுக்குள்ள ஒரு இடத்துல இப்படிலாம் ஒரு சம்பவமா, ஒரு சினிமான்னு என்னங்க, ஒரு சின்ன விஷயத்த பிரம்மாண்டமாக காமிக்கிறது தான். அந்த பிரம்மாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸான பசங்க எப்படி அந்த அந்த ஒரு நமக்கு ஒரு அப்படி ஒரு ஃபீல் கொண்டு வராங்க. நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிமாறன் படத்தில், அப்புறம் வந்து ஜிகர்தண்டா, அதுக்கப்புறம் புதுப்பேட்டை, இதை மாதிரி நம்ம நிறைய பார்த்த அந்த கேங்ஸ்டர்ஸ் படத்தில் பார்த்த பல பேர் வந்து இதில் பார்க்குறதே வந்து படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பலமாகவும் தெரியுது. அதே வந்து சூர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடல் வாக்குக்கு ஏற்ற படமாக இது கூட அமைச்சிருக்கு. நம்ம கூட சொல்லலாம், அவர் ஏன்ப்பா ப்ரெஸ் மீட் எல்லாம் அப்படி பேசணும்னு. ஒருவேளை வந்து அந்த படத்தோட தாக்கம் தான் அவர் வெளியில் அப்படி ரியாக்ட் பண்ணுறாரான்னு தெரியல. பட் நிஜமா எப்படின்னு தெரியல, எனக்கு நம்ம அப்படி கூட ஃபீல் ஆகுது. படமும் வந்து சூப்பராகவும் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் என்ன, படத்தோட எல்லா ப்ளஸோட எல்லாமே ஒரு ஏற்றுக்கக்கூடிய நம்ப முடியாத விஷயத்த நம்புற மாதிரி படத்தை வந்து சூப்பராக எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிஜமாவே இப்படிலாம் ஜுவனைல் ஹோம்ல இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து எல்லாரோட எண்ணமும். கண்டிப்பாக வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் பார்க்கணும், ஒரு ஆக்ரோஷமான ஒரு படம் பார்க்கணும், இருக்கிற வெளியில எவனடா குத்துவான் அப்படின்னு பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி போயிட்டு வாங்க. படம் எப்படி இருக்குது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூணு ஐக்கான் பாலா.